ஹலோ மக்களே, நீங்களா எப்படி இருக்கிறீங்க? நீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேட்குற வீடியோ பாருங்களேன். ஹலோ மக்களே, இந்த கிடைக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு ஒரு இரக்கம் இல்லையா? அந்த 41 உயிர் போயிருக்கு. அதுல ஒரு உயிரை நான் தூக்கின்னு வந்துக்கிறேன். சுடுகாட்டுல தூக்கின்னு வந்துக்கிறேன். இவன் வந்து சொல்றான் என்கிட்ட, விஜய் சார், நான் உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன், அதனால தான் நான் செத்தேன். நீங்க தான் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டீங்களே, மறுபடியும் திமுக மேல பழிய போடுறீங்க. சிம்பிளா ஒரே வார்த்தை, அந்த கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுங்களேன். யாருக்காக நீங்க பயப்படுறீங்க அப்படின்ட்டு வந்து இவன் வந்துட்டு என்கிட்ட சொல்றான். சுடுகாட்டுக்கு போகும்போது இவன் ஓடுறான், திடீர்னு ஓடுறான். என்னன்னு கேட்டாக்கா, இந்த உண்மையை வந்துட்டு நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நானும் உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் போயிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னான். அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், பழியை வந்துட்டு நீங்க ஏத்துக்குங்க. சும்மா வந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு நிக்கிறதை விட்டுட்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 4 காலு தான்னு செஞ்ச தவிர ஒத்துக்குங்க. நீங்க இந்த லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிலாம் போட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சு உங்களுக்கு மனசுல ஒரு இறக்கம் இருந்துச்சுனாக்கா, உங்க பணத்துல அந்த 400 கோடி விட்டு வந்துக்கிறேன், 500 கோடி விட்டு வந்துக்கிறேன், அதுல இருந்து ஒரு கோடி நீங்க தாராளமா கொடுக்கலாம். நான் உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். நீ கும்பிட்றா, டே நீ கும்பிட்றா, உன்னால தாண்டா இதெல்லாம் ஆகிக்குது பாடுறா. இவனுக்காக எனக்காக அந்த கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு விஜய் சார் நீங்க ஒரு கோடி கொடுக்கலாம் தாராளமா. கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. உங்களுக்காக உயிர் விட்டவங்களுக்கு, உங்களை பார்க்க வந்தாங்க, அவங்களுக்காக நீங்க 1 கோடி கொடுக்கறதுல உங்களுக்கு எதுவும் ஆபத்து கிடையாது. மகளே, நீங்களும் எனக்காக கிடையாது, இவனுக்காக ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நீ பேச மாட்டாடே, நீ பேச மாட்டா.